ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட ஃபிஃப்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அந்த ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுனா, நம்ம மூச்சு விடுறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் என்னைக்கு நம்ம அதை நோட் பண்ணாமல் இருப்போமோ. ஆனால் ஒரு நாள் அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ தான் நம்மளுக்கு அது தெரிய வரும், நேச்சுரலாக நடக்கிறது கூட நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி தான் ஃபேமிலியும். அம்மா அம்மாவாக இருக்கணும், அப்பா அப்பாவாக இருக்கணும். அப்படி அது மாறும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அந்த இடத்துல நம்ம இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அப்படின்ட்டு ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டிருப்பாங்க போல். அந்த இன்சிடெண்ட்டை பார்த்து தான் யோசிச்சு பார்த்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க அந்த ட்ராமாவில் உட்காந்துருக்கும்போது ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காது கேட்குற ஒரு பர்சனும் காது கேட்காத பர்சனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறது கஷ்டம்தான். இதை நானும் நம்புகிறேன் தான் அந்த ட்ராமா ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இருந்திருப்பா இல்லையா? அதை பார்த்தோன்னே இவருக்கு அந்த இடத்துல என்ன ஃபீல் ஆகும்னா, ஆனால் அவரை பார்த்த அந்த மூமெண்ட் தான் எனக்கு தோணுச்சு. அந்த சைலண்ட்டை நினச்சி நான் பயந்தேன். ஆனால் அந்த சைலண்ட் தான் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவரோட உலகம் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் ஹீரோவை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நான் உங்களை நம்புறேன்ட்டு ஆக்ஷனில் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவங்க பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சரி ஹீரோவுக்கு அது எதுவுமே கேட்காது தான். ஆனால் ஹீரோயின் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஊர்ந்து கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோவை அதை நோட் பண்ணி கிளாப் பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த ப்ளேவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இது தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்துட்டு அங்கேருந்து பாட்ட வந்துடுவாங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் ஹீரோ இருக்காரான்னு பார்க்க வந்தால் இருக்க மாட்டா இல்லையா? அதனால தேடி வருவாங்க. ஹீரோ போகிறத பார்த்துட்டு ஹீரோவை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது ஹீரோ, இந்த மாதிரி நான் அவசரமாக வந்துட்டேன், உங்களுக்கு எந்த ஃப்ளவர்ஸுமே வாங்காமல் வந்துட்டேன்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் பரவாயில்ல, வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ஸ்மைல் பண்ணி ஹீரோவும் நான் பெர்ஃபார்மன்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு சொல்லும்போது ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. சைலண்ட்டாக இருக்கும்போது ஹீரோனோட விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, நான் ஏன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்ட்டு. நம்மளால சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது தான். இப்போ கூட பாருங்களேன், நான் சொல்கிறத நீங்கள் ஒரு வேர்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறீங்கல்ல. இதே மாதிரி தான் நீங்கள் என் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் என் ஹார்ட்டை மட்டும்தான் லிசன் பண்ணீங்க, என் வாய்ஸை லிசன் பண்ணல. அது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளான பர்சன் நீங்கள் தான். உங்கள் கூட இருக்கும்போது நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. சொல்லுவாங்கன்னா சைன் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இதை சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இதை ஸ்மைல் பண்ணியே கேட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இவங்க பேசிக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கிரிப்ட் பேப்பர் எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஆக்ஷனில் கேட்பாங்க. ஹீரோனுக்கு புரியாது. அதனால் டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க, உங்களால் கொடுக்க முடியுமான்ட்டு. ஹீரோயின் கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவங்க டேரக்டர்கிட்டேருந்து கால் வரும். அதனால் ஹீரோயின் அங்கேருந்து போகணும்பாங்க. அவங்க போகும்போது திரும்பி ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணி பாய் சொல்லிட்டு போவாங்க. அவங்க போன பிறகு ஹீரோ சிரிச்சுட்டு பாய் சொல்லுவாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டு ஏன்டா லேட்டாக வந்தேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளே பார்க்க போனேன்பாங்க. நீ பார்க்க போனியாங்கும்போது ஆமாம், என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்டு பண்ணுறாங்க, அதான் பார்க்க போனேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு ஹீரோ உட்காந்து பேசும்போது ஹீரோவும் ஃப்ரெண்டை பார்த்து, டே நீ என்கிட்ட அடிக்கடி கேட்பில்ல, சப்போஸ் எனக்கு காது கேட்டிருந்தா நீ என்ன கேட்க விரும்புகிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் ஆமாடா ஞாபகம் இருக்கு, ஆனால் நீ தான் எனக்கு காது கேட்காம இருக்கிறதே நான் பழகிட்டேன்னு சொன்னீங்களேன்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, நீ என்கிட்ட சொல்லியிருக்க ஒரு பாட்டு கேட்கணும், நான் கூட மிலிட்ரிக்கு போகும்போது அந்த பாட்டை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனேம்பாங்க. ஹீரோ நான் கேட்கணும்னு நினச்சதாங்கும் போது ஆமாடா அந்த பாட்டை கேட்டு நான் ஒரு வாரம் அழுதுனேங்கும் போது, டே நீ ஒரு வாரம்லாம் அழுகிற, ஒரு மாதம் அழுதேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவர் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் சரி என்னை கிண்டல் பண்ணது போதும், நீ ஏன் திடீர்னு கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி அந்த ப்ளேக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ எனக்கு தோணுச்சு நான் அந்த ப்ளேயை சவுண்டு கேட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு, நீ என்கிட்ட அடிக்கடி கேட்பில்ல அந்த ஞாபகம் வந்தது, அதான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டும் ஏன் எப்படி பண்ண, எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணியிருப்பாங்களே சார், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் நல்லா தான் பண்ணேன், அப்புறம் நீயா ஹீரோ கிட்ட போய் சொன்னேங்கும் போது அவங்களும் ஆமாம், நீ ஃபோன் கட் பண்ணோன்னே நான் நேராக ஹீரோ கிட்ட தான் ஓடினேன்பாங்க. அவர் வந்தாரான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஆமாம்பாங்க. ஃப்ரெண்டு ஷாக் ஹீரோயின் கிட்ட அவர்கிட்ட சொன்னேன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன், ஏன்னா அவருக்கு காது கேட்காது, அந்த ப்ளேக்கு வந்து அவர் என்ன பண்ண போகிறன்னு தான் நினச்சேன், ஆனால் பரவாயில்ல அவர் வந்திருக்காரேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினா ஆமாம் அவர் வந்தாரும்பாங்க. ஃப்ரெண்ட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் பரவாயில்ல, கங்க்ராட்ஸ் நீ நல்லா பண்ணியிருக்கோம், நான் ஃபஸ்ட் ப்ளேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மிரரை பார்த்து ஹீரோ உங்களை நம்புறேன்னு சொல்லி ஆக்ஷனில் காட்டியிருப்பாங்களே, அதை செஞ்சு பார்த்து
ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பேரண்ட்ஸை பார்க்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களும் எப்படிம்மா இருக்க நல்லா படிக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறக்காண்டி வந்தேன்பாங்க. அவங்களும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா அப்புறமா சொல்கிறேன்பாங்க. தம்பியை கூப்பிட்டு ஃப்ரூட் சாப்பிட சொல்லும்போது அவரும் வந்து டிவி ஆன் பண்ணிடுவாங்க. டிவி ஆன் பண்ணால் ஹீரோன் ஒரு ட்ராமாவில் போய் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அடி வாங்கின மாதிரி. அந்த சீன் ஓடிட்டு இருக்கும். பேரண்ட்ஸ்லாம் ஷாக்காக பார்த்துட்டு அது ஹீரோயின்னு ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டாங்க. இவங்களோட ட்வின் சிஸ்டர் உனக்கு ட்வின்லாம் இருக்குது இதெல்லாம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லும்போது தம்பியும் அம்மா நீங்கள் அவளை பெற்றீங்க அதுக்குன்னு ஹீரோயின் கூடலாம் அவளை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அந்த அடி வாங்குற சீனும் வரும். எல்லாரும் பார்த்துருவாங்க. அது ஹீரோயின் புரிஞ்சிருவாங்க. எல்லாருமே ஷாக்காக பார்ப்பாங்க. அப்பாவும் என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஆமாம் நான் ஆக்ட்ரஸ் ஆகணும் தான் என் வேலையை குவிட் பண்ணேன். உங்ககிட்ட நான் படிக்கிறேன்னு சொல்லி பொய் சொன்னேங்கும்போது எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். அம்மாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஒன்றும் உன்னோட 20 வயசில் இல்லை 30 வயசில் இருக்க ஒரு ஸ்டேபிளான வேலையை விட்டுட்டு ஆக்டிங்காண்டி நீ தேடி போறியா? நீ ஏன் இவ்வளோ இம்மெச்சூராக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அம்மா நான் என்னோட 20s இருக்கும்போது நான் ஆக்ட் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் விட மாட்டேனீங்க. அதனால் இந்த வயசில் எனக்கு பிடிச்சது பண்ணுறேன். அதுக்கும் நீங்கள் தடை போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவாங்க. அப்பாவும் அதுக்கே எங்ககிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா நான் பொய் சொன்னேன் அது என் தப்பு தான். ஆனால் என் வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ டைம் யோசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் என்னை திட்டுறீங்க எனக்கு அதுதான் ரொம்பவே வருத்தமாக இருக்குன்ட்டு ஹீரோயின் சோகமாக அங்கேருந்து வந்துடுவாங்க. இங்கே எல்லாருமே சோகமாக தான் இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன்னு வந்து சொல்லும்போது அவங்க அம்மாவும் ஏமா இப்பயே போகிறேன் நம்ம பேசலாம்பாங்க. ஹீரோயின் இல்லைம்மா வேண்டாம் நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்படுவீங்க நான் போகிறேன்னு சொல்லி சோகமாக வருவாங்க. அம்மாவும் தனியாக போக வேண்டான்ட்டு தம்பியை கூட அனுப்பிச்சி வைப்பாங்க. ஹீரோயின் வரும்போது வருத்தமாக தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்து தம்பி கால் பண்ணி பேசுவாங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா தம்பியை தான் பிடிச்சி திட்டுவாங்க. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாது என்கிட்ட சொல்ல மாட்டியான்ட்டு. உங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஜுவானும் வந்து கேட்டுருவாங்க. பேசி முடித்தோடனே தம்பியை பார்த்து வீட்டில் தெரிஞ்சிருச்சா ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருக்கு தெரியும்ல ஹீரோயின் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதனால் கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க போல். சொல்ல என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அவரோ நீ எதுக்கு இதுக்கு வருத்தப்படுற என்னைக்குனாலும் நீ சொல்கிறது தானே ஃப்ரீயாக விடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினும் நான் சொல்ல தான் போகிறேன் ஆனால் நான் சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகாத போதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துருச்சு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் நீ ஒன்று நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும். நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுற அதில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லும்போது அவரும் இந்த நிலமையில கூட என்ன அப்ரிஷியேட் பண்ணுற பார்த்தியா உனக்காண்டி நான் ஒரு சாங் ப்ளே பண்ணட்டான்னு சொல்லிட்டு அவர் கம்போஸ் பண்ணி வச்சிருப்பார் போல். அதை கேட்டு நீ அப்ரிஷியேட் பண்ணும்போது ஹீரோயின் தூங்கி இருப்பாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் கூட ஒரு பிக் எடுத்திருப்பா இல்லையா அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயினும் ஃப்ரெண்டு இருந்தால் காட்டுவாங்க. ஹீரோயினும் வந்துட்டு ஆஃபீஸ் போகலன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் டே ஆஃபும்பாங்க. அப்போ ஜிம் போவியன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமாம் போய் தான் ஆகணும்னு சொல்லி எந்திரிக்கும் போது எதனால ஜெய்டன் நிறைய நல்லா சொல்லி கொடுக்குறாங்க போது அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை காசு கட்டியிருக்கேன்ல அதுக்காண்டி தான் போகிறேங்கும் போது ஹீரோயின் ஓகே நீ போனீன்னா என் தம்பிக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. அதில் ஒரு பொண்ணு காம்படிஷனில் ஜெயிச்சிருப்பாங்க போல். அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான் இல்லையா நம்ம சார் வந்தோடனே ட்ரீட் கேட்குற ஓகேவான்ட்டு சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரீட் பார்ட்டி வைங்க சார் சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த மாதிரி 3 ஹவர்ஸில் ஒரு ட்ராயிங் பண்ணி முடிக்கணும் அப்போ தான் உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி பசங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் காட்டுவாங்க. ஜிம்மில் தான் இருப்பாங்க போல். அந்த இடத்துல தம்பியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. செம்மையாக இருக்கார்ல அந்த கோச் அவரை நான் வெளியில் அவுட்டிங் கூப்பிடலாம் நினைக்கிறேன் 2 பொண்ணு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை இவங்க நோட் பண்ணிவிட்டு ஹீரோ இந்த ட்ரெஸ் கொடுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு தம்பிக்கிட்ட வந்து அந்த 2 பொண்ணுங்களும் வெளியில் போகலாமான்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க க்யூட்டாக வந்துட்டு ஜெரன் சார் இந்தாங்க உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டீங்க கபோர்டு அரேஞ்ச் பண்ணும்போது எடுத்தேன்பாங்க. இவரும் இல்லை என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது உங்களோட ஜாக்கெட் அண்டர்வேர்ட்ஸ் அண்ட் ட்ராக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் சுற்றி இருந்து பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இவரும் எப்போ விட்டுட்டு வந்தீங்க உங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசாதீங்கன்ட்டு க்யூட்டாக பேசிட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. அவர் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காண்டி தான் எல்லாருமே இவங்க என்ன ரேட் பண்ணுறாங்களான்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்ட்டு இவங்க பின்னாடியே ஓடி வருவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோ மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க போல். கேஃபேல வச்சு மீட் பண்ணிப்பாங்க. ஹீரோயினும் இங்கே தான் உங்கள் வீடு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் நானே உங்களை பார்க்க வந்திருப்பேன்ல நீங்கள் ஏன் பார்க்க வந்தீங்கன்ட்டு சைன் லாங்குவேஜில் கேட்கும்போது ஹீரோயின் இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறக்காண்டி தான் வந்தேன் அப்புறம் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன்ட்டு பேக்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 புக் எடுத்து வெளியில் வைப்பாங்க. அது ஹீரோ பார்ப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோ கேட்டிருப்பா இல்லையா அதை கொடுப்பாங்க. ஹீரோவும் இந்த புக்ஸ் என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இந்த புக்கை நான் ரிட்டர்ன் பண்ண போகணும் லைப்ரரிக்கும்பாங்க. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு புக் இருக்கும் அவரும் ரிட்டர்ன் பண்ண போகணும் போல். அதை எடுத்து காட்டுவாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்போ நம்ம 2 பேருமே போய் ரிட்டர்ன் பண்ண போகலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ ஓகே சொல்லுவாங்க. லைப்ரரிக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோன்னு ஒரு புக் சூஸ் பண்ணிவிட்டு ஹீரோவை பார்ப்பாங்க.
அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வருவாங்க. ஹீரோ பார்த்து படிச்சு முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ இல்ல நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்ட்டு டைப் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாரி நான் இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர படிச்சு நீங்க ஆக்ட் பண்ண சில சீன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா நீங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஹீரோயின பார்த்து அந்த டைப்பிங்க காட்டுவாங்க. ஹீரோயின் அத பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது, இவங்க நெறைய நோட்ஸ் எடுத்து பண்ணியிருப்பாங்க போல. அதெல்லாம் காட்டி பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களையும் அவங்க ஒய்ஃப்ன்னு தான் காட்டுவாங்க. அவங்கனால வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. நம்ம ஹீரோ மாரி தான். அதனால தான் ஃப்ரெண்டுக்கு நல்லா சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும் போல. இவங்க பண்ண ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங் கப்புலா ரொம்பவே இவர் நல்லா பார்த்துப்பாங்க அவங்க ஒய்ஃப. நம்மளுக்கு அப்படியே ஹீரோயின காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது ஹீரோயினும், "நான் இந்த வழியா போணும். உங்க வீடு எங்க இருக்குன்னு?" சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ரூட் காட்டுவாங்க. பார்த்தா அந்த வழியா ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா நடந்து வருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சைன் லாங்குவேஜ்ல நான் இந்த வழியா போறேன்னு சொல்லி சொல்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் நோட் பண்ணுவாங்க. இந்த சைடு அவங்க ஒய்ஃபும் வாங்க அவங்க 2 பேரும் பேசட்டும் நம்ம போலான்னு சொல்லி கூப்பிடும்போது அவரும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாரி ஹீரோயின பார்த்து, "நீங்க தானே அந்த ப்ளேக்கு இவன் வந்தானே அது நீங்க தானே? நம்ம எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். ஒண்ணா சாப்பிடலாமான்னு?" சொல்லி ஹீரோயின பார்த்து கேட்பாங்க. ஹீரோயினும் பார்த்தா ஓகே சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா குக் பண்ண போறோம். நீங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லும்போது, ஹீரோ உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோனா ஒரு கேட் இருக்கும் இல்லையா? அத பார்த்துட்டு இதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் சிரிச்சுட்டே, இதோட பேரு தான் சொல்லுவாங்க. 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஒய்ஃபையும் ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. அவங்களும் நீங்க எதுக்குங்க அனௌன்ஸ் பண்ணாம ஹீரோ வீட்டுக்குலாம் வரீங்க? அவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டுமேன்னு சொல்லும்போது, சாரிம்மா இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சுக்கோம்பாங்க. இந்த சைடு ஹீரோயினும் அவங்க ஒய்ஃபும் பேசுறத காட்டுவாங்க. ஹீரோயினும் அவங்க சைன் லாங்குவேஜ்ல அவங்க பேரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் உட்காந்து பேசும்போது ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, தன்னையும் தன்னோட ஒய்ஃபையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட குழந்தையோட பிக்கெல்லாம் காட்டுவாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, ஒய்ஃபும் ஃப்ரெண்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவரு வர வர சரியில்ல, ஒரு வேலையும் கரெக்ட்டா பார்த்துக்க மாட்டேங்கிறான்ட்டு. இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஸ்மைல் பண்ணி இவங்க கூட பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாரு. நைட் எல்லாம் காஃபி போடலாங்கும்போது, ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்படி ஹீரோவோட கையில பார்த்தீங்கன்னா, தீக்காயம் மாரி இருக்கும். ஹீரோயின் இது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா அத மறைச்சுப்பாங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்ல சொல்லும்போது, ஹீரோயின் அதுக்கு மேல எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டோட ட்ரெஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஹீரோயின் எடுக்க போம்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கைய பிடிச்சு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹீரோயினே என்னன்னு சொல்லி கேட்கும்போது, "உட்காரு உன் கூட கொஞ்சம் பேசணும்பாங்க." கொஞ்சம் பேசிக்க மாட்டாங்க. "என்ன விஷயம் கேளுங்கும்போது" அவங்களும் ஹீரோவ மீட் பண்ண போனியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் ஆமான்னு சொல்லுவாங்க. "உன் டைம் எடுத்து பேசினியான்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் ஆமா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, "இங்க பாரு எனக்கு மனசுல தோன்றது சொல்றேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசென்ட்டான பெர்சன். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துறத பொறுத்து அவர் ரொம்பவே நல்ல பெர்சன் எனக்கு தெரியும். நீயும் இதுவரைய டேட் பண்ணதே கிடையாது. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்கறக்கு தான்பாங்க. ஹீரோயினும் இது கேட்கறக்கு தான் இவ்வளோ தயங்கினியா? ஹீரோ பொறுத்தவரையும் அவர் நல்ல பெர்சன் தான். இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் நல்ல பெர்சன். எனக்கு அவர் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு. அது மட்டும் தான் தோணுது. அத தாண்டி எதுவுமே தோணலைன்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது பண்ணு. என்னைக்குமே நான் உன் கூட இருப்பேன். ஓகேவான்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ஹீரோ வீட்ல தான் காட்டுவாங்க. அவர் ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். இந்த மாரி அவர் காலேஜ்ல படிச்சாரு இல்லையா? அவரோட ரீயூனியன்ட்டு. அத பார்த்து கொஞ்சம் சோகமாவாரு. கிளாஸுக்கு வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாரி யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. இந்த சைடு அந்த ரீயூனியன் தான் காட்டுவாங்க. 2 பேர் பேசுறது தான் காட்டுவாங்க. ஹீரோ நம்பர் வாங்கி நான் டெக்ஸ்ட் பண்ணேன்டா. ஆனா அவன் வர மாரி தெரியல. அந்த ஃபயர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் எங்கேயோ காணாம போயிட்டான் போல. எப்படி இருக்கான்னு கூட தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு கொலிக் வருவாரு. இவரும் அந்த காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க போல. இங்க பாரு ஹீரோலாம் நல்லா தான் இருக்கான். அவன நினைக்கிறத விட உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்கடான்னு சொல்லிட்டு அந்த ரீயூனியன்ல கலந்துப்பாங்க. நைட்டு ஹீரோ அவர் வேலைய முடிச்சு வரும்போது, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இவ்ளோ லேட்டா என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஹீரோ யோசிப்பாங்க. ஹீரோயின் பாக்ஸ் தூக்கிட்டு வரும்போது, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ பார்த்தீங்கன்னா கேஃபேக்குள்ள வச்சுட்டு, ஹீரோவும் லேட் டைம்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் இந்த மாரி ஆடிஷன் போனனால நான் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதான் இவ்ளோ லேட்டு. நான் கேஃபேய க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லும்போது, ஹீரோவும் ஓகே நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போலாம். உங்களுக்காண்டி நான் வெளியில வெயிட் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அது கேட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவர பார்த்து ஸ்மைல் பண்ணி ஓகே சொல்லுவாங்க. இவங்களும் கேஃபேய க்ளோஸ் பண்ணிட்டு ஒண்ணா தான் நடந்து வருவாங்க. அப்படி வரும்போது ரோட்ல பார்த்தீங்கன்னா பியானோ இருக்கிற மாரி இருக்கும். ஹீரோ அத பார்த்துட்டு அத ப்ளே பண்ணுவாங்க. ஹீரோயின் கிட்ட இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் ஆகுதுன்னு சொல்லும்போது அவரும் உட்காந்து ரேண்டமா தான் ப்ளே பண்ணுவாங்க. 2 பேரும் ஜாலியா உட்காந்து
குழந்தைத்தனமா அத பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாலியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்பதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லாவே சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது கேரக்டர் கேலரிக்குள்ள வர மாரி காட்டுவாங்க. ஹீரோயின் அங்க ஸ்டாஃபா ஒர்க் பண்றாங்க இல்லையா? அப்படி வரும்போது அவங்கள தெரியாம இடிச்சிருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சாரி சொல்லிட்டு கீழ விழுந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப 2 பொண்ணுங்க பேசுறத நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த மாரி நம்ம கேலரிக்கு புதுசா ஒரு டைரக்டர் வரப்போறாங்களாமா. அவங்க பேர் கூட ஏதோ சியோங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்பாங்க. இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஹீரோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா? அவங்க பேரா தான் இருக்கும். அவங்கள பத்தி என்ன பேசுவாங்களா, இந்த மாரி அவங்க முன்னாடி வொர்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்கன்ட்டு, ஒரு மாரி மோசமான அவங்க பாஸ்ட்ட பத்தி தான் பேசிட்டு வருவாங்க. இத வந்து அந்த லேடி கேட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களும், "நீங்க பேசுற சியோங்க பத்தி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அவள பத்தி காலேஜ்ல பிட்ச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவள அவ்ளோ மோசமான ஆளு. அவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும்னு" சொல்லி ஒரு மாரி ரூடா பேசுவாங்க. இவங்களும் கொஞ்சம் பயந்துட்டு, "நீங்க யாரு? ஒருவேள நீங்க தான் அந்த சிஇஓங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, "ஆமா, என்னத்த நான் ப்ளேம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீக் வர வேண்டிய ஆளு இன்னைக்கே வந்துட்டேன்ல. அதனால தான் நீங்க பேசினது கேட்குற மாரி போயிருச்சுன்னு" சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிஇஓங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடியா தான் இருக்கும். ஹீரோயினும் இவங்க பேசுறத பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்மளுக்கு ஹீரோ, ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் ஒர்க் பண்றத பார்த்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவும் இத சுத்தி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் வாங்கன்னு சொல்லி அங்க கேலரிய பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "இந்த மாரி என்னால தான் அந்த என்னோட பாஸ்ட் செல்ஃப பார்க்க முடியலையா? மித்த எல்லாருனாலயும் பார்க்க முடியுமான்ட்டு" அந்த பெயிண்டிங்கை பார்த்து கேட்பாங்க. ஹீரோவும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏதோ டைப் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் பண்ணால் கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த லேடி வர மாதிரி இருக்கும். ஹீரோயின் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்து ஷாக் ஆவாங்க அந்த லேடியை பார்த்து. சிஎம் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு பார்த்துருப்பாங்க போல். அவங்களும் நல்ல சைன் லாங்குவேஜ் பேசுவாங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஹீரோ எதுவுமே பேச மாட்டார், ஷாக்காக தான் இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயினும் இவங்க 2 பேரும் முன்னாடியே பார்த்துருப்பாங்களான்னு சொல்லி ஹீரோவை பார்ப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.